இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. தன்னுடைய ஆடுகளை அந்த மேய்ப்பன் வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக அந்த மேய்ப்பன் நடந்து செல்கிறான். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம், ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறார், என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கிற பொழுது அந்த ஆடுகளுக்கு முன்பாக ஒரு மேய்ப்பன் நடந்து போகிறான். இதிலே ஆண்டவர் தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாக ஆண்டவர் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்? ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு முன்பாக ஆண்டவர் நடந்து செல்லுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடுகளை எல்லாம் தொழுவத்திலிருந்து வெளியே அவிழ்த்து விட்ட பின்பு அந்த ஆடுகளுக்கு முன்பாக அந்த மேய்ப்பன் செல்கிறது போல, அந்த மேய்ப்பனை பின்பற்றி ஆடுகள் அவனுக்கு பின்பாக செல்லுகிறது போல ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு மேய்ப்பனாக செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மேய்ப்பன் என்ன செய்வார்? ஆடுகளை பாதுகாக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன். அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது? ஆடுகளுக்கு ஏற்ற தண்ணீர், மெதுவாக ஓடுகிற தண்ணீர் எங்கே இருக்கிறது? புல்லுள்ள இடம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி தேடி பார்த்து ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலையும் அமர்ந்த தண்ணீரையும் கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கிறவனாக இருக்கிறான். அதே போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும் போது அவரு கைக்குள்ளான ஆடுகளாக நாம இருக்கிற பொழுது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் நாம இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களாக, அவர் கைக்குள்ளான ஆடுகளாக நாம இருக்கிற பொழுது அவர் நல்ல மேய்ப்பனாக நமக்கு முன்பாக அவர் செல்லுகிறதை நாம பார்க்கிறோம். கூட அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடுகள் நன்றாக அறிந்திருக்கும். நாம் அவருடைய சத்தத்தை அறிந்த ஆடாக நாம் இருக்கிற பொழுது அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டுக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்தா கூட இந்த மேய்ப்பன் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். நம்ம கூட ஆண்டவர் சொன்ன ஓமையில பார்க்கிறோம், 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாமற் போனாலும் கூட அந்த மேய்ப்பன் என்ன செய்ய மாட்டான்? அந்த 99 ஆடுகளையும் விட்டு காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அவன் சேர்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறான். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் ஆடுகளுக்கு எப்படி ஒரு மேய்ப்பன் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறானோ, அந்த ஆடுகளை எப்படி வழி நடத்துகிறானோ, அதுபோல அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆடுகள் வழி தவறி செல்லாதபடி நாம நடக்க வேண்டிய நல்ல வழியை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். அவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது, நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கும் பொழுது, அவருடைய தொழுவத்தின் ஆடாய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு முன் சென்று நமக்கு நல்ல வழிகளை, பாதைகளை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆட்டின் மேல் தன்னுடைய கண்களை கண்ணும் கருத்துமாக கரிசனையோடு இருக்கிறது போல, ஓநாய், அந்த பொல்லாத ஓநாய் ஆட்டை பட்சித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு மேய்ப்பன் எவ்வாறு அந்த ஆட்டின் மேல் கரிசனையா இருக்கிறானோ, அதுபோல ஆண்டவரும் நம் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கைக்குள்ளான ஆடாக, அவருடைய தொழுவத்தின் ஆடாக நாம் மாறும் பொழுது அவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் நம்மை போஷிக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரு மேய்ப்பனை பின்தொடர்ந்து ஆடுகள் செல்வது போல அவருடைய வழிகளில் நாம் நடக்கிற பொழுது நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்தி செல்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம், கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன். ஒவ்வொரு ஆட்டின் நிலைமையையும் அந்த மேய்ப்பன் நன்றாக அறிந்திருப்பான். எந்த ஆடு நசல் கொண்டது, எந்த ஆடு கரவலான ஆடு, எந்த ஆடு
அது பலவீனமான ஆடு என்பதை அந்த மேய்ப்பன் நன்றாக அறிந்திருப்பான். அதுல நம்ம ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், மந்தைகளை துரிதமாய் ஓட்டினால் அவைகள் மாண்டு போகும் என்று. அந்த மேய்ப்பனுக்கு ஆட்டினுடைய நிலைமை நன்றாய் தெரியும். அவர் மேய்ப்பனாக இருக்கும்போது, அவர் நமக்கு முன் செல்லும் போது, நம்முடைய காரியங்களை, நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்தி நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டி, எப்படி அந்த மேய்ப்பன் ஆடுகளை பத்திரமாக கொண்டு போய் தொழுவத்திலே சேர்க்கிறானோ அதுபோல அவருடைய ராஜ்யத்திற்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு முன் சென்று, அவர் நமக்கு பாதை காட்டி, அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட அந்த மேய்ப்பனாக இருக்கிற ஆண்டவரை நாம் பின்பற்றி செல்லும் போது நாம் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. இன்னும் இந்த உபாகமத்திலே நாம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு முன்பாக நிற்கிற பொழுது அங்கே நாம பார்க்கிறோம், இஸ்ரவேலுடைய சேனையும் எகிப்திய சேனையும் ஒன்று சேராதபடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற தூதன் பின்பாக வந்து நிற்கிறதை நாம பார்க்கிறோம். அந்த மேகமும் விலகி அவர்களுக்கு பின் சென்றது. முன்னும் பின்னுமாக கர்த்தருடைய மகிமை நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ற வசனத்தின்படி அவர் நமக்கு முன் செல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, நமக்கு பின் சென்று பின்னாலும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவர் நமக்கு மதிலாக இருந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீரை கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அந்த தண்ணீர் மதிலாக நின்றது போல அவர் நமக்கு மதிலாக, அக்கினியின் மதிலாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த நல்ல மேய்ப்பருடைய கரத்திலே நாம் அடங்கி நடக்கிற பொழுது, அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிற பொழுது, அவருடைய மேய்ச்சலின் ஆடாக இருக்கிற பொழுது, அவருடைய தொழுவத்தின் மந்தையின் ஆடாக நாம் இருக்கிற பொழுது இந்த பாதுகாப்புகள் நமக்கு உண்டு. அவர் நமக்கு முன் சென்று பாதை காட்டி நம்மை சரியான பாதையிலே நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அந்த அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை நன்றாக அறிந்திருக்கும். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழுகிற பொழுது ஆண்டவர் ஒரு நல்ல மெய்ப்பனாக நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளுக்கு முன்பாக சென்று பாதை காட்டி பாதுகாத்து ஆண்டவரே அந்த ஆடுகளை வழி நடத்துகிறது போல ஆண்டவரே, நாங்களும் உடைய மந்தையின் கீழ் உள்ள ஆடுகளாக, உடைய கைக்குள்ளான ஆடுகளாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.